தேங்காய் மற்றும் கொப்பரை வியாபாரம் குறித்த தகவல் அறிக்கை. கீழக்கரை மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து தேங்காய் வியாபாரிகள் எல்லா தோட்டங்களிலிருந்தும் சுமார் 60 நாள் தேங்காய்களை வாங்குகிறார்கள். இந்த தேங்காய்களை கொப்பரையாக மாற்றி அதிலிருந்து எண்ணெய் எடுக்கின்றனர். கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஒரு நாளைக்கு சுமார் 25 லாரிகள் வரை தேங்காய் மற்றும் கொப்பரை ஏற்றிச் செல்லப்படுகின்றன. சந்தை மற்றும் விலை நிலவரம். காங்கேயம் சந்தை. லாரிகள் அனைத்தும் பெரும்பாலும் காங்கேயம் நோக்கி செல்கின்றன. அங்கு நிலவும் எண்ணெய் விலையை பொறுத்தே கொப்பரை விலையும், கொப்பரை விலையை பொறுத்து தேங்காய் விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது. மேரிகோ தாக்கம். மேரிகோ நிறுவனத்தின் கொள்முதல் விலையை பொறுத்தே தமிழ்நாட்டில் கொப்பரை விலை அமைகிறது. போக்குவரத்து. ஒரு வண்டியில் 10 டன் வரை ஏற்றலாம். பெரிய வண்டிகளை 20 டன் முதல் 35 டன் வரை பயன்படுத்தும் போது வாடகை செலவு குறையும். வியாபார முறை. கேஷ் பிசினஸ் மற்றும் கிரெடிட் பிசினஸ் செய்யும் போது 1 கிலோவுக்கு 1 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரை லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. முக்கிய கொள்முதல் இடங்கள். தேங்காய் மற்றும் கொப்பரை வணிகத்திற்கு 1 கொச்சின், 2 திருச்சூர் மற்றும் 3 காங்கேயம் ஆகிய இடங்கள் முதன்மையானவை. விற்பனை வாய்ப்புகள் மற்றும் சந்தைகள். கீழக்கரை பகுதியில் தேங்காய் மொத்தமாக விற்க ராமநாதபுரம், பரமக்குடி, மதுரை மற்றும் தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் உள்ள மொத்த வியாபாரிகள், எண்ணெய் ஆலைகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் கீழக்கரையில் உள்ள உள்ளூர் ஹோட்டல்கள், கல்யாண சமையல் கான்ட்ராக்டர்கள் மற்றும் தர்கா வழிபாட்டு தேவைகளுக்கும் தேங்காய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. விலை நிர்ணய காரணிகள். சந்தையின் தேவை டிமாண்ட், வரத்து சப்ளை, போக்குவரத்து செலவு, தேங்காயின் தரம் மற்றும் அளவு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே தினசரி விலை மாறுகிறது. உலர் தேங்காய் எண்ணெய் ஆலைகளுக்கும் பச்சை தேங்காய் ஹோட்டல் மற்றும் ஜூஸ் கடைகளுக்கும் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கான ஆலோசனைகள். நேரடி விற்பனை முயற்சியில் ஈடுபடுவது, தரமான தேங்காய்களை பிரித்து விற்பது மற்றும் சந்தை நிலவரத்தை அன்றாடம் அறிந்து கொள்வது அதிக லாபம் ஈட்ட உதவும். நீங்கள் விற்பனை செய்ய போவது பச்சை தேங்காயா அல்லது உலர் தேங்காயா என்பதையும் அதன் அளவையும் தெரிவித்தால் அதற்கேற்ப சிறந்த சந்தையை தேர்வு செய்ய முடியும். இப்படிக்கு எஸ்.கே. முசப்பிஹு.